ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். 6ஆம் பாசுரம் முதல் 15ஆம் பாசுரம் வரை 10 பெண்களை எழுப்புற மாதிரி பாசுரங்கள் அமைச்சிருக்கா நம்ம ஆண்டாள். 6ஆம் பாசுர பெண்மணிய பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு எழுப்புறார். நாமும் அவளோட பாட்டை கேட்டு எழுந்திருப்போமே. உள்ளம் சிலம்பினகான் உள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலனஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் அவசியங்கிற அறிவுரையை சொல்கிறா நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்தில். வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரை. பிள்ளாய்ங்கிற இந்த தோழியை 2 அடையாளங்களை சொல்லி எழுப்புறா. முதல் அடையாளம், வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அப்படின்னு சொல்கிறான். அதுதான் முதல் அடையாளம். தங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தான எம்பெருமான எந்த விதமான அதிர்வும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெல்ல யோகிகளும் முனிவர்களும் எழுந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியறது? நிதானத்தோட செயல்பட்டார்கள், விவேகத்தோட நடந்து கொண்டார்கள் அப்படின்னு தெரியுது. அடுத்த அடையாளத்தில் இந்த முனிவர்கள்லாம் ஹரிநாமத்தை சொன்னான். எப்படி சொன்னா? ஹரி என்ற பேரரவமா சொன்னாலாம். பெருசா கத்தி ஹரிநாமத்தை சொன்னா. ஏன்னா அந்த நாமம் எல்லார் காதுலையும் விழணுங்கிறதுக்காக. அப்படி விழுந்தா விழிப்புணர்வு ஏற்பட்டு வாழ்க்கையில் வேகத்தோட செயல்படணுங்கிறதுக்காகத்தான். வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்பட்டார் யாரு? எங்கள் ராமானுஜர் அப்படிங்கிறார் அமுதனார் ஒரு பாசுரத்தில். அந்த பாசுரத்தை கேளுங்கோ. கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம் ராமானுஜா மற்றோர் பொய்ப்பொருளே. இந்த பாசுரத்தில் அவர் சொல்ற, வாழ்க்கையில் வழி தவறி போனவாளை எங்கள் ராமானுஜர் திருத்தி பணிகொண்டு அவர்களை திருமகள் கேள்வனுக்கு ஆட்படுத்துவார் அப்படிங்கிறார் அமுதனார். திருமகள் கேள்வன் அப்படின்னா பகவான் திருமகளை எப்பொழுதும் தன்னுடைய ஹிருதயத்தில் தாங்கின்னு இருக்கக்கூடியவன். பாதை மாறி போனார் யாரு? கோவிந்த பட்டர் அப்படிங்கிறவர். வேகத்தோட செயல்பட்டு விவேகத்தோட பெருமாள் ரங்கநாதருடைய திருவடியை ஆசிரிக்கும்படி பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை சொல்றாரு இங்கே. இது உண்மையாவே நடந்த நிகழ்ச்சி. அதை நாம் இப்போ பார்க்கலாம். எப்படி ராமானுஜர் வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்பட்டு திருத்தினார் அப்படின்னு. பகவத் ராமானுஜருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் கோவிந்தன் அப்படின்னு பேர் அவருக்கு. அவருடைய சித்தி பையன். சின்ன வயசுல இவா 2 பேரும் யாதவ பிரகாசங்கிற அத்வைத ஆச்சாரியர்கிட்ட குருகுல வாசம் பண்ணினான். ராமானுஜர் எப்பவுமே ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வாதம் பண்ணுவார். இதனால ராமானுஜர் பேரில் காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டது, வெறுப்பு ஏற்பட்டது. இவரை கொன்னுடணும் அப்படின்னு யாதவ பிரகாசர் சூழ்ச்சி பண்றார். காசிக்கு அழைச்சிண்டு போய் இவரை சமாப்தி பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டார் அவர். அந்த திட்டத்தை தெரிஞ்சுட்டார் தம்பி கோவிந்தன். ராமானுஜரை தப்பிக்க வச்சுட்டார்.
ஆனால் இந்த கோவிந்தன் கொஞ்ச நாள் யாதவ பிரகாசர் கோஷ்டியோடையே போனார். யாதவ பிரகாசர் சொன்ன ஏதோ ஒரு சாஸ்திரத்தை படிச்சார். வழி தவறி வைணவ மார்க்கத்தை விட்டுட்டு சைவ சித்தாந்தத்துக்கு போயிட்டார். நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து எங்கேயோ ஒரு பரதேசி சாமியாரா போய் தலையை மொட்டை அடிச்சுண்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுண்டு நெத்தியில் விபூதி பட்டையை அடிச்சுண்டு காளாஸ்தி அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம் பக்கத்தில் ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் ஒரு சிவ மடத்தை அமைச்சுண்டு உட்காண்டிருந்தார் இந்த கோவிந்தன். இவரோட ஒரு 4 பேர் எப்பொழுதுமே சுத்தின்னு இருப்பார். ஒரு நாள் அந்த ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் இவர் ஸ்நானம் பண்ணுற போது இறங்கி அந்த சமயம் ஒரு லிங்கம் ஒன்று இவர் கையில் கிடச்சிடுத்து. அதனால இவரை எல்லாரும் எப்படி சொன்னான்னா லிங்கம் கை கொண்ட நாயனார் அப்படின்னு ஒரு பெயரை சூட்டிட்டா இவருக்கு, கொண்டாடினா இவரை. வைணவ குடும்பத்தில் பிறந்தவர், ராமானுஜருடைய ஒன்றுவிட்ட சகோதரர், பெரிய திருமலை நம்பிகளுடைய மருமான். இப்பேற்பட்ட பெருமை உடையவரான இவரை போய் வேறு ஒரு வேஷம் போட்டு உக்காத்தி வச்சுட்டான்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவாளுக்கெல்லாம் எவ்வளவு தாபம் இருந்திருக்கும். இப்பேற்பட்ட ஸ்திதியில உள்ள கோவிந்தனை எப்படியாவது திருத்தி பணிக்கொள்ளணும்னு நினைச்சார் நம் ராமானுஜர். காசியில என்னுடைய சரீரத்தை இவன் காப்பாத்தினானே, அவனுடைய ஆத்மாவை நான் காப்பாற்றணும்னு நினைச்சார் பகவத் ராமானுஜர். அதனால தன்னுடைய மாமா பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சார். பெரிய திருமலை நம்பிக்கு இவ 2 பேருமே மருமகன்கள் தான். பெரிய திருமலை நம்பிகள் நினைச்சுக்கிறார், இந்த காரியத்தை பெரியவனான நானே பண்ணி இருக்கணும், ஆனா இப்ப ராமானுஜன் சொல்லிட்டார், அதனால எப்படியாவது கோவிந்தனை அந்த சைவ சம்பிரதாயத்திலிருந்து திருத்தி நம்மளுடைய வைணவ சம்பிரதாயத்துக்கு அழைச்சிண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். ஏன்னா உறவுக்காரா யாராவது கிட்டக்க போனாலே அவளை வெறுத்து ஒதுக்குவர், முகம் கொடுத்து பேச மாட்டார் அந்த கோவிந்தன். இப்பேற்பட்டவனை ஆத்துக்கு வாடா அப்படின்னு எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசனை பண்ணினார் பெரிய திருமலை நம்பிகள். அதனால ஒரு யுக்தி பண்ணினார். காளாஸ்தி ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்கு. அந்த பூந்தோட்டத்துக்கு 4-5 சிஷ்யர்களை அழைச்சிட்டு போய் அவளுக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்ச நாள் அங்கேயே பல நாட்கள் அங்கேயே தங்கிட்டார். கோவிந்தன் பூ பறிக்கிறதுக்காக அந்த தோட்டத்துக்கு வருவார். பல நாட்கள் இவாளை பார்க்காதது மாதிரியே போயிட்டு இருந்தார் அந்த கோவிந்தன். ஒரு நாள் ஒரு பெரிய கொடலைய கூடைய தோல்ல போட்டுண்டு சிவ பூஜைக்கான புஷ்பங்களை பறிக்கிறதுக்காக வரார். அந்த சமயம் ஒரு திருவாய்மொழி பாசுரத்தை சப்தமா சொல்லி அதுக்கு வியாக்கியானம் பண்றார் பெரிய திருமலை நம்பிகள். அது என்ன பாசுரம்? அருமையான ஒரு பாசுரம், திருவாய்மொழி பாசுரம். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படிங்கிற இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை சப்தமா பாடினார். இதனுடைய அர்த்தத்தையும் சப்தமா சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா பொருளையும் படைத்து நான்முகனையும் படைத்த எம்பெருமானுக்கு பண்ற பூஜை தான் ஏற்றமுடையது அப்படின்னு அர்த்தம். செத்த நேரம் கோவிந்தன் இதை நின்று கேட்டார். திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதை தவிர வேற எந்த சாமிக்கு என்ன பூ போடணும் அப்படின்னு மனசுல தோணிப்பு எடுத்து அவருக்கு பூக்குடலைய கீழே விட்டறிஞ்சுட்டார். வேஷத்தை கலைச்சார். ஓடி வந்து மாமா திருமலை நம்பிகள் சரணத்துல விழுந்து கதறினர். வைணவ குலத்துல பிறந்து மார்க்கம் தவறி போயிட்டதை நினைச்சு கண்ணீர் விட்டார். உடனே
திருமலை நம்பிகள் கோவிந்தனை கட்டி அணைச்சிண்டு தான் இருக்கும் இடமான திருமலைக்கு அழைச்சிண்டு வந்துட்டார். தன்னுடைய சிஷியனாகவே அவன் ஆக்கிண்டுட்டார். கோவிந்தனை திருமலைக்கு அழைச்சிண்டு வந்தாச்சுன்னு கேள்விப்பட்ட ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருள்றார். ராமானுஜர் இடத்துல கோவிந்தனை ஒப்படைச்சுட்டார். ராமானுஜருக்கு ஆட்படுத்தணும்னு தான் நினைச்சார் அவர். இப்போ ராமானுஜர் கிட்ட ஒப்படைச்சுட்டார். ராமானுஜரே கதி அப்படின்னு இருந்தார் இந்த கோவிந்தன். அவரே சொல்றார், கோவிந்தனே சொல்றார். என்ன சொல்றார்? என் உள்ளத்துல ராமானுஜருடைய திருமேனி சிந்தனையை தவிர வேற சிந்தனையே எனக்கு கிடையாது. அவர்தான் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு ஆணையிட்டு சொல்றாராம் கோவிந்தன். ஆச்சாரியன் திருமேனி, அவருடைய நாமம் ஒன்றே போரும். குரோர் நாம சதா ஜபேத் அப்படின்னு நமக்கு தியானம் சம்பவிச்சா போரும் அப்படின்னே சொல்லுவார் கிருஷ்ண பிரேமி மகராஜ். இப்போ என்னுடைய ஹிருதயத்துல காமக்ரோதங்களே இல்லை, என்னுடைய சித்தம் இப்போ சுத்தமா இருக்கு அப்படிங்கிறார் கோவிந்தன் ஒரு ஸ்லோகத்துல. பாருங்கோ, காமாதி தோஷ ரஹிதம் ஹிருதயந்து தஸ்ய அப்படிங்கிறார் கோவிந்தன். காமம் குரோதம் எதுவுமே என்னுடைய ஹிருதயத்துல இல்லை, ராமானுஜர் தான் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றார். கோவிந்தருடைய பரிபக்குவம் ஆச்சரியமானது. இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கோவிந்தனுடைய அம்மா. பகல் பூரா ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவார். ராத்திரி கிரகத்துக்கே போக மாட்டார். ராத்திரி ராமானுஜர் யோகத்தில் இருப்பார். மடத்தோட கதவெல்லாம் சாத்திடுவார். அதனால இவர் என்ன பண்ணுவார், மடத்து வாசல்ல உட்காந்து ராமானுஜருடைய திருவடியை நினைச்சுட்டே படுத்துன்னு இருப்பார் அங்கேயே. இப்படியே 2 வருஷம் ஓடி போயிடுது. கோவிந்தனுடைய அம்மா ராமானுஜர் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொன்னான். ராமானுஜர் கோவிந்தனை கூப்பிட்டார். அவர்கிட்ட சொல்றார், கோவிந்தா, வீட்டுக்கு வந்த குலமகளை சிரமப்படுத்தலாமாப்பா, வீட்டுக்கு போய் அவளோட குடும்பம் நடத்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அப்போ கோவிந்தன் சொல்றார், எனக்கு புத்தியே போகலையே சுவாமி அப்படிங்கிறார். உடனே ராமானுஜர் சொல்றார், உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு ஒரு சிஷ்யன் கிடைப்பான், அதனால சத்வகுணத்தோட அவளிடம் ஈடுபடு அப்படின்னு சொன்னார். 2-3 நாள் கழிச்சு கோவிந்தனை கூப்பிட்டு ராமானுஜர் கேட்டார். அப்போ கோவிந்தன் சொல்றார், சத்வகுணத்தோட நான் போற போது தேவரீருடைய திருவடி தான் எனக்கு ஞாபகம் வருது, வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலை அப்படின்னு விட்டார். அதை கேட்ட உடனே மறுநாளே கோவிந்தனுக்கு சந்நியாசம் கொடுத்துட்டார் ராமானுஜர். அவர்தான் ராமானுஜருக்கு அடுத்தபடியா எம்பார் அப்படின்னு அந்த ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிச்சவர். எப்பேற்பட்ட பரிபக்குவம் பாருங்கோ கோவிந்தனுக்கு. குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கு இல்லாதவராக இருந்தார். எங்கேயோ காளாஸ்தியில தேவதாந்தர நிஷ்டராக ஒரு சாமியாராய் இருந்தவரை திருத்தி பெரிய பெருமாள் ரங்கநாதருக்கு ஆள்படுத்தி பரிபூரண ஞானம் வைராக்கியம் உடையவராக ஆச்சாரிய பரம்பரையில் சுவாமி ராமானுஜர், அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான்னு சொல்ல வேண்டி இருக்க எம்பார் பராசர பட்டர்னு கூரத்தாழ்வான் நகர்ந்துண்டு எம்பாருக்கு ஸ்தானம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையான பராசர பட்டரை ராமானுஜருக்கு சிஷ்யனா ஆக்காம எம்பாருடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தினார்னா ராமானுஜருடைய சிஷ்யா ஒவ்வொருத்தரும் ரத்தனம். கூரத்தாழ்வான் அப்பேற்பட்ட ஒரு ரத்தனம். ஒவ்வொருத்தருமே அவதார புருஷர்கள், ஒவ்வொருத்தருமே மகா புருஷர்கள். அப்பேற்பட்ட ஒருவர்தான் நம் ராமானுஜர். எல்லோரையும் திருத்தி பணி கொள்பவர். திருமகள் கேள்வனுக்கு என்னை திருத்தி ஆக்கிய பின் என்னுடைய மனம் வேற எதிலையுமே செல்லாதுன்னு எம்பார் சொல்வதாக திருவரங்கத்து அமுதனார் இந்த ராமானுஜ நூற்றாந்தாதி பாசுரத்தில் சொல்றார். வாழ்க்கையில வேகமும் விவேகமும் அவசியம்ங்கிற அறிவுரையை சொன்னா ஆண்டாள் இந்த 6வது பாசுரத்தில்.
அதை எவ்வளவு அழகா செயல்படுத்தினார் நம் ராமானுஜர் பாருங்க. அவர் காரே கருணை ராமானுஜர் தானே. அமுதனாரின் பாசுரத்தோட இன்றைய பதிவை அடியேன் நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கருத்தில் புகுந்துள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ எந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேழ்வனுக்காக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மி ராமானுசா மற்றோர் பொய்ப்பொருளே.